வணக்கம், ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சிஸ்டம் ட்ரேடர். பட் பிக் பாய்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் கூடலாம் போய் பார்த்து பேசிட்டு வரீங்க. அவங்க செட்டப் எப்படி இருக்கும், அவங்க ஏதாவது வேறு ஏதாவது மிஷின் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்குன்னு ஏதாவது எட்ஜ் இருக்கா, அவங்க ஸ்பெஷல் சர்வர் யூஸ் பண்ணுறாங்களா, ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக ஒரு பிக் பாயோட செட்டப் எப்படி இருக்கும், ஏன் அப்படிலாம் வச்சுக்கிறாங்க, அதோட காஸ்ட் என்ன, அதோட பலன்கள் என்ன, அதில் உள்ள சூட்சமாக என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இப்போ பிக் பாய் சர்வர் செட்டப் அப்படி என்ன புதுசாக இருந்துற போது, இது ஏன் அப்படிலாம் போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஒரு பிக் பாயோட செட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுனால ஒரு ரீட்டைலோட செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரைட், நம்ம என்ன பண்ணுவோம், அதிகபட்சம் நம்ம மொபைலோ ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்லையோ நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்போ அங்கேருந்து F1 F2ஓ இல்லை ஒரு கிளிக்கோ நம்ம பண்ணுவோம். அதிலிருந்து அப்படியே எக்ஸ்சேஞ்சுக்கு போவோம். கரெக்டாக எக்ஸ்சேஞ்சுக்கு போகாது, முதல்ல ப்ரோக்கருக்கு தான் போகும். ஸோ ப்ரோக்கர், நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர், ஃபுல் டைம் ப்ரோக்கர், உங்கள் ப்ரோக்கர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு போகும். அங்கே ப்ரோக்கர்லேருந்து எங்கே போகும், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். ஸோ ரெண்டு இடத்த நீங்கள் தாண்டணும். முதல்ல நீங்கள் எதை தாண்டணும், ப்ரோக்கர் தாண்டணும். ப்ரோக்கர்லேருந்து எதை தாண்டணும், உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும். ஸோ இவ்வளவு தாண்டி தான் நீங்கள் போகணும். அதுக்குள்ளேயும் எவ்வளோ ஆர்டர் ஃபில் ஆகிரும். ஸோ இதில் பிக் பாய் என்னெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ரைட்டுங்களா? ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைலுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஷேர்டு மெசேஜ் லைன். இப்போது பிக் பாய் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெடிக்கேட்டடாக சர்வர் வச்சுருப்பாங்க, டெடிக்கேட்டடாக எல்லாமே வச்சுருப்பாங்க, லீஸ் லைன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு டெடிக்கேட்டடாக வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் 10ஓட 11 தான் உங்களை போடுவார். அப்போ என்ன ஆகும், எல்லாரும் சேர்ந்து அந்த லைனை யூஸ் பண்ணும்போது அதில் த்ரூபுட் கம்மியாக தான் இருக்கும். லேட்டன்சி ஹை லேட்டன்சியாக இருக்கும். நல்ல பெஸ்ட் லேட்டன்சி கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் இது ஹை ப்ரியாரிட்டியில் போகாது. நிறைய பேர் சேர்ந்து ஒரே லைனில் போகிறதுனால உங்கள் ஆர்டர் பின்னாடி தான் போகும். ஆர்டர் ப்ரேயர் தான் போகிறோம். கூட்டத்தோட கூட்டமாக தான் போவீங்க. திருப்பதியில் எப்படி நீங்கள் க்யூவில் நிற்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஆர்டர் க்யூவில் நிற்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது இங்கேருந்து உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் சேர நேரம் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 மில்லி செகண்ட் ஆகும். நான் சொல்கிறது மினிமம், மேக்ஸிமம் 1 செகண்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் சொல்கிறது ஆர்டர் ஃபில் பண்ணுறதுக்காக இல்லைங்க. ஆர்டர் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த க்யூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இன்டர்நெட்டில் இங்கேருந்து உங்களுடைய தகவல் அங்கே போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 40 மில்லி செகண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மினிமம் ஆகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் க்யூவில் நிற்கணும். க்யூவில் நின்று பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபில் ஆகணும். அது தனி பிரச்சனை, அது தனி பஞ்சாயத்து. அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எடுக்கலாம். ஆனால் மினிமம் இங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் போகிறதுக்கு ஒரு 40 மில்லி செகண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரைட். அண்ட் ஆர்டர் ஃபில் ஆகிறதுக்கு 1 செகண்ட் ஆகும். ஏன்னா அந்த க்யூவில் எக்கச்சக்கமாக ஆர்டர் இருக்காங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போய் சேர்ந்துட்டீங்க, உங்களே மாதிரி நிறைய போய் சேர்ந்துருப்பாங்க இல்லையா? அப்புறம் அவங்க ஆர்டர் க்யூவில் தான் யார் முதல்ல வந்தாங்களோ அவங்களுக்கு தான் ஆர்டர் போகணும். அப்படிங்கும்போது அந்த க்யூவில் போய் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. அந்த க்யூவிலே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர்டர் ஃபில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். மினிமம் 1 செகண்ட் ஆகும். பேனிக்கான சமயத்தில் 4 செகண்ட் 5 செகண்ட் ஆகலாம். ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷனில் 1 நிமிஷம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா அல்கோ சாஃப்ட்வேர்லாம். ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆகும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இதான் லைன், இதுதான் பிரச்சனை. க்யூவில் போய் நிற்கிறது தான் பிரச்சனை. ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை லேட்டன்சி. ஹை லேட்டன்சினா என்ன அர்த்தம்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அதுதான் ஹை லேட்டன்சி. லோ ப்ரியாரிட்டி. க்யூவில் நிற்கிறீங்க, உங்களுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டட் லைன் கிடையாது. கரெக்டுங்களா? உங்களுக்குன்னு தனியாக மெசேஜ் லைன் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் லைன் தான் இருக்குது. நிறைய பேர் வர்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லோ ப்ரியாரிட்டி தான் இருக்கும். யாருமே டெடிக்கேட்டட் இன்டர்நெட் லைன் வச்சுக்கிறது இல்லை. கனெக்ஷன் அடிக்கடி ட்ராப் ஆகுது. கனெக்ஷன் அடிக்கடி ட்ராப் ஆகுதுனால லோட் பேலன்ஸுன்னு இல்லை. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் விழுந்துடுச்சுன்னா இன்னொரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுவிட்ச் ஆகிற மெக்கானிசமும் ரீட்டைல் பீப்புள்கிட்ட கிடையாது. அதெல்லாம் மெக்கானிசம்லாம் நான் என்னோட ஆஃபீஸில் வச்சிருக்கிறேன். ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வரும்போது பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ட்ராப் ஆகும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா பிக்கப் ஆகிக்கும். அப்படியே தானிங்கே அப்படியே வேலை செய்யும். அந்த செட்டப்பும் கிடையாது, டெடிக்கேட்டட் லைனும் கிடையாது. ஸோ ஒரு இதில் இன்டர்நெட் கனெக்ஷன் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மொபைலில் ஹாட்ஸ்பாட் போட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க ரீட்டைல் பீப்புள். இதுதான் ரீட்டைல் பீப்புளோட பிரச்சனை. ஆனால் ஒரு பிக் பாயோட செட்டப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம என்ன வச்சுருக்கிறோம், ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைலே வச்சுருக்கோம். இங்கேருந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ரோக்கரோட டெர்மினலுக்கு போகுது இல்லையா? அங்கேருந்து என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. இதுதான் நம்ம பேசணும். ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல, ஞாபகம் இருக்கும். சரிங்களா? இப்போ உங்கள் சர்வரை இங்கே ரன் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ரன் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் தாங்க டேட்டா சென்டர்.
புரோக்கரோட பிளேஸில் நடக்கும், ஓரளவுக்கு காசு வாங்குவாங்க. ஷேர்டு லைன்னா கம்மியாக இருக்கும், டெடிகேட் லைன் உங்களுக்கு மட்டும் தனியாக வச்சுக்கணும்னா அதிகமாக காசு வாங்குவாங்க. ஆக மொத்தம் இங்கேருந்து இங்கே வர்ற ஒரு ரூட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரூட்டை மட்டும் கட் பண்ணிடுறீங்க. 2 கல் தடக்கணும் இல்லையா, 2 தடங்களை தாண்டணும் இல்லையா, ஒரு தடங்களை தாண்டிடுறீங்க. ஸோ இங்கே வச்சு ரன் பண்ணலாம். அப்படி இல்லை நான் எக்ஸ்சேஞ்சில் தான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தாங்க கோலொகேஷன் சார். உங்கள் பிளேஸில் ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீட்டைல், புரோக்கர் பிளேஸில் ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பாதி பிக் பாய்னு வச்சுக்கலாம், பெரிய இன்ஸ்டியூஷனில் பாதின்னு வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் ரன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பிக் பாய்க்கு என்ன இருக்கோ அதான் கொடுக்க போகிறீங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சில் ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக ஆர்டர் ஃபில் ஆகும். ஏன்னா இங்கே தான் ட்ரேட் நடக்க போகுது. இங்கேருந்து இங்கே தாண்டதெல்லாம் தாண்டி இங்கே நேராக இங்கேயே ரன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆர்டர் ஃபில் ஆகிடும். இதுலேயுமே நீங்கள் ஷேர்டு லைன் வச்சுருக்கீங்களா இல்லை டெடிகேட்டட் லைன் வச்சுருக்கீங்கன்னு பொறுத்திருக்கு. டெடிகேட்டட் லைன்னா இமிடியேட்டாக ஃபில் ஆயிரும், உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஹோட்டல்லாம் பார்த்துருப்பீங்க ரிசர்வ் ஃபார் சம் ஒன் அப்படின்னு, போன உடனே உட்காந்து சாப்பிட்றலாம். கரெக்டாக ரிசர்வ் இல்லைன்னா என்ன பண்ணணும், ஆள் இருந்தாங்கன்னா ஆள் சாப்பிட்டு விட்டு எந்திரிச்சு விட்டு தான் நீங்கள் போய் சாப்பிட்ணும். ஸோ அது மாதிரி டெடிகேட்டட் லைன் அப்படின்றதுனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக செலவாகும், கிட்டத்தட்ட மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே செலவாகும் குறைஞ்சபட்சம் டெடிகேட்டட் லைனுக்கு. நான் சொல்கிறது எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரேக் வாங்கி நீங்கள் கோலொகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் வேணும். ஆனால் அது மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகம். என்ன பெனிஃபிட்னா ஸ்லிப்பேஜஸ் கண்ணா அப்படின்னாலும் சேவ் ஆகும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடைக்கும், ஆர்டர் இமீடியட்டாக ஃபில் ஆகும், ஆர்டர் ரிஜெக்ட் ஆகாது, உங்கள் ஆர்டர் க்யூவில் இருக்காது. ஆக மொத்தம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு 1 கோடிக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கோலொகேஷன் எடுத்து போகிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படி இருந்தால் அப்படி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் லைனில் 40 ஆர்டர் தான் பை டிஃபால்ட்டாக போகும், அதுக்கு மேலே போகாது. நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு 1 lakh ஆர்டர் அனுப்பணும், ஏன் ஆல்கோவில் வந்து போயினே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுடைய இந்த மெசேஜ் லைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து மெசேஜ் லைன்னா அது வழியாக தான் ஆர்டர் போகும். அதில் வந்து 40 ஆர்டர்ஸ் பெர் செகண்ட் தான் இப்போதைக்கு அலௌட் இருக்குது. அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து எக்ஸ்சேஞ்சில் வாங்கணும். நீங்கள் நேரடியாக வாங்கவும் முடியாது, நீங்கள் புரோக்கர்ட்ட தான் வாங்கி ஆகணும். நீங்கள் நேரடியாக போய் எக்ஸ்சேஞ்சில் போய் எனக்கு கோலொகேஷன் சர்வர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ உங்கள் புரோக்கர் மூலமாக நீங்கள் கேட்டு பாருங்கள். அடுத்து என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க கோலொகேஷன் டேட்டா சென்டர்னு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தான் இப்போ ப்ராஃபிட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுறீங்களே அத்தனை லட்சம் இத்தனை லட்சம்னு, நீங்கள் கோலொகேஷன் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அவ்வளோ பெருசாலாம் யூஸ் பண்ணலங்க. இந்த நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் கோலொகேஷனோ டேட்டா சென்டரோ நான் யூஸ் பண்ணல. கோலொகேஷனுங்கிறது எக்ஸ்சேஞ்ச் லெவலில் உள்ளது, டேட்டா சென்டருங்கிறது புரோக்கர் லெவலில் உள்ளது. இல்லைனா தேர்ட் பார்ட்டி வெண்டரில் கூட சில இடங்களில் வந்து இந்த டேட்டா சென்டர் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல, என்னோடய மிஷினில் தான் ரன் பண்ணுறேன், லேப்டாப்பில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது. எனக்கு ஹை ப்ரியாரிட்டி வேணும், அந்த செகண்டில் பண்ணால் தான் எனக்கு ப்ராஃபிட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நான் செல் பண்ணுறது எல்லாமே காலும் செல் பண்ணுறேன், புட்டு செல் பண்ணுறேன். அப்போது மார்க்கெட் திடீர்னு மூவ் ஆனால் கூட மேலே மூவ் ஆனால் என்ன ஆகும், காலோட ப்ரைஸ் அதிகமாக போகுது, புட்டோட ப்ரைஸ் கம்மியாக இருக்க போகுது. கீழே வந்து என்ன போகுது, புட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்க போகுது, காலோட ப்ரைஸ் கம்மியாக இருக்க போகுது. எனக்கு அது பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனை ஆகும்னா நான் லாங் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே நிறைய பேர் உள்ளே வந்து ப்ரைஸை மூவ் பண்ணிடுவாங்க. நான் ஷார்ட் மட்டும் போகணும் அப்படிங்கிற சமயத்தில் டக்குன்னு நீங்கள் ஷார்ட் போகலையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ப்ரைஸை கீழே டவுன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக வந்து இந்த செட்டப் வந்து. அதனால் வந்து நான் எனக்கு பெஸ்ட்டு லேட்டன்சிலாம் எனக்கு என்ட்ரியில் கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஸ்டாப் லாஸ்க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸு நான் எப்போ நான் ஆர்டர் எடுத்தனோ அப்போவே நான் போட்டுருவேன் ஸ்டாப் லாஸ். ஸோ அது எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும், அது லேட்டாக போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கோலொகேஷன் மூலமாக ஸ்டாப் லாஸ் போட்டாலும் சரி, நீங்கள் ஒரு சாதாரண சிஸ்டம் மூலமாக ஸ்டாப் லாஸ் போட்டாலும் சரி, அது எக்ஸ்சேஞ்சு போய் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபில் ஆகிறதுல. எக்ஸ்சேஞ்சில் போய் அந்த க்யூவில் தான் நிற்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ஏற்கனவே போய் அதை போய் நின்றுடும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் நான் பெருசாக எதுவும் யூஸ் பண்ணல. பட் இருந்தாலும் இப்போ ஏப்ரல்லேருந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா வந்து நான் ப்ராப் டெஸ்க் போகலாமான்னு யோசிக்கிறேன். ப்ரொப்ரைட்டரி டெஸ்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து சில புரோக்கர்ஸ்க்காக நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி கொடுக்க முடியும். அங்கே வந்து சில டீல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி போகும்பொழுது அந்த புரோக்கர்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா டெடிகேட்டட் கோலொகேஷன் சர்வர் அவங்க கையில் உள்ளதை ஷேர்டுலாம் கொடுக்குறாங்க. ஷேர்டும் கொடுக்குறாங்க, டெடிகேட்டடும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம ஷேர்டு வாங்கி பார்க்கலாம். எனக்கு எப்போ பிரச்சனை வருதுன்னா போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ணும்போது மட்டும்தான் பிரச்சனை வருது. ஸோ அப்போ ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை சமயத்தில் இது யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல.
ஸோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் இப்போ நான் ப்ராப் டெஸ்க் ஏப்ரல்லேருந்து நான் ரன் பண்ண போகிறேன். அங்கே வேணால் நான் யூஸ் பண்ணுவானு தெரியாது, பட் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது எப்படி அவைல் பண்ணிங்கிறது டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் கோலொகேஷனில் விலை வந்து ரொம்ப அதிகம். டேட்டா சென்டரில் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் குறைவு. இல்லை, கோலொகேஷனில் ரன் பண்ணால் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே ஆகும், ரொம்ப ஆகும். ஸோ இதுதான் என்னுடைய செட்டப். ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஏன் லோ லேட்டன்சியாக இருக்குது, இது எப்படி ரீட்டைலுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது, இது எப்படி பெரிய கேபிட்டலுக்கு எட்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்னோடய ஒர்க் ஷாப்பில் பயிற்சி வகுப்புகள்லாம் நான் சொல்லித்தரேன். இப்போ சென்னையில் இது வந்து தமிழில் நடக்க போகுது. பல வேறு நகரங்களில் வந்து ஆங்கிலத்தில் கூட நடக்க இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படியே ரீட்டைலாக இருந்து கொஞ்சமாக எப்படி பிக் பாய் செட்டப்பில் போகலான்னு. கொஞ்ச நாள் உங்கள் மிஷினில் ஓட்டுங்க, அதுக்கப்புறம் AWSல ஓட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து டேட்டா சென்டரில் ஓட்டுங்க, அதுக்கப்புறம் நிறையா ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் எக்ஸ்சேஞ்சில் ஓட்டுங்க. ஸோ இதுதான் செட்டப். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.